இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை வேற யாருக்கோ கொடுத்திருக்க. ஐயோ இல்லங்க, நான் தெரியாம தான் கிஸ் பண்ணேன். நானே நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கேன். நீங்க என்னடானா என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப சரி சரி, நீங்க பாட்டுக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்களும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீ ஆர்வத்துல எதுவும் உளறிடாத, ஓகே? சரி. பாய். வாங்க வாங்க சார். கான்ஃபரன்ஸ் ஹால் வந்தீங்கன்னா அங்க நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. போலாம். சார், நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு கம்பெனி தான் நமக்கு பெரிய போட்டி. அது பெரிய தலைவலி. அதை மட்டும் நாம அடிச்சிட்டோம்னா வர ஃபைனான்சியர் இயர்ல நாம தான் டாப். நமக்கு போட்டியா இருக்க கம்பெனி எது? அது வேற யாரும் இல்ல, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ராஜராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமா மேடம். அதனால தான் கிருஷ்ணவேணி மேடம் தயங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைன் பண்ணிட்டியா? இல்லம்மா. ஏன் மா, என்னம்மா ஏன்னு கேக்குறீங்க? நான் இப்படி நம்ம கம்பெனியை ஜெயிக்க சைன் பண்ண முடியும்? எது நம்ம கம்பெனி? மா என்ன நீங்க, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேம்மா. நான் நிதானமா தான் பேசுறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம கம்பெனின்னு சொல்றியே, அது எது? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ நீ இப்ப இருக்கிற கம்பெனி? இது என் அம்மாவோடது. இல்ல, உன்னோடது. அங்க நடக்கிற நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, சண்டை சமாதானம் எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்ப. அதனால நீ சைன் பண்ண. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட போட்டி போடு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். நான் அர்ஜுனனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் என்னோட குரு, என்னோட தெய்வம். நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். அண்ணி, ஒரு நிமிஷம். நான் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போது நீ அம்மாவை பார்த்தது. உன் அத்தை வானதி முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரியான வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்க. என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் உங்ககிட்ட மறைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா மாப்ள? இப்படிதான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்லா நடிப்பா. ஏன் வானதி, உன்னை இந்த வீட்ல எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. பெத்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீ செய்யற காரியமா இது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இல்ல? நம்ம கம்பெனி கோட் பண்ணிருக்க அமௌண்ட்டை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதை விட குறைவான அமௌண்ட்டை கோட் பண்ணி டெண்டருக்கு உங்க கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. நீங்களும் லெட்டரை சைன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தல இல்லையா நீ? இல்ல, அவளுக்கு உறுத்தலா இல்ல. இதுல என்ன உறுத்தல்?
இது ஒரு போட்டி. யார் வேணாலும் கலந்துக்கலாம். 300-400 பேர் டெண்டருக்கு வருவாங்க. ஆனா இவங்கள மாதிரி யாரும் துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா மாப்ள, உங்க அம்மா பேச வேண்டியதெல்லாம் நல்ல நிறுத்தி நிதானமா தெளிவா பேசிட்டாங்க. கமுக்கம்மா, நீ இந்த வீட்ல ஒரு டம்மி பீஸ் தாண்டான்னு உங்களை பார்த்து சொல்லாம சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலீங்க மாப்ள. இப்போவாவது நீங்க முடிச்சுக்கோங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க மாப்ள. என்ன சேர்மன் மேடம், நேரம் ஆகுது, இன்னும் தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப சேர்மன்லாம் இல்ல, உங்க பொண்டாட்டி வானதியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பொண்டாட்டி மேடம், ஏன் இன்னும் தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல. வானதி, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கலாமா? 8 மணிக்கு மேல நம்ம ஆபீஸ் விஷயத்த பேசவே கூடாது. இத நான் பேசியே ஆகணுங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆபீஸ்னாலே பிரச்சனை தான், டென்ஷன் தான். அதனால வீட்டுக்கு வந்து வேற விஷயங்களை பேசி அப்படியே மனசை மாத்திக்கணும். இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஏங்க இருங்க, நான் முதல்ல ஆபீஸ்ல நடந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கதையை சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் வானதி. என்ன? அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏன் வாயில நானும் சொல்லணும், நீங்க கேளுங்க. தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு மறுபடியும் சொல்லணும்? இன்னைக்கு பூரா உங்க கூட நான் பேசவே இல்லையா, பேசாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. போன்ல கூட கொஞ்சம் நேரம் தான் பேசினேனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நான் லஞ்ச் மதியம் லேட்டா சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சரியா பசிக்கவே இல்லை, தூக்கமும் வராது. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருது. இங்க பாருங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். ஆனா நம்ம ஜீவாக்கு தான் என் மேல கோவம். உங்க அம்மா இல்ல, உன்னை வளர்த்த அம்மா ஏதாச்சும் சொல்லி என் தம்பியை தூண்டி விட்டுருப்பாங்க. எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். உனக்கும் எனக்கும் வம்பு வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, அதனாலதான் அவங்க ஜீவாவை பிடிச்சிட்டாங்க. நான் ஜீவாவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பேசாம வந்து தூங்கு, சரியா?